எங்கள் பள்ளியில் ஆசிரியர் கூறினார், நாம் செய்யும் ஒரு உதவியும் பயனை எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டுமா? ஆமாம் ஆமாம், இது மிகவும் நற்செயல் என்று மோனிஷா கூறினார். பேசிக்கொண்டு நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு சிறுவன் மிகவும் பசியுடன் அழுது கொண்டிருப்பதை பவித்ரா கவனிக்கிறார். பவித்ரா கேட்கிறார், ஏனடா அழுது கொண்டிருக்கிறார் என்று கேட்டதற்கு அவர் சொல்கிறார், அக்கா, எனக்கு மிகவும் பசி இருக்கிறது, உங்களிடம் சாப்பிட ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டவுடன் பவித்ரா, என்னிடம் உள்ளதே வெறும் 5 ரொட்டி, அதை நான் எப்படி உனக்கு கொடுக்க முடியும் என்று சொன்னவுடன் மோனிஷா அவனிடமிருந்து 3 ரொட்டிகளாக இருந்தாலும் அவள் 3 ரொட்டிகள் இருந்து 1 ரொட்டியை எடுத்து அவனுக்கு கொடுக்கிறார். அவன் மிகவும் புன்னகையோடு திரும்பினான். சிறிது நேரம் சென்றவுடன் பவித்ரா கூறுகிறார், இவனுக்கெல்லாம் ஏன் உதவி செய்கிறார்? இவனுக்கு உதவி செய்வதால் உனக்கு எந்த பயனும் இல்லையே, எதுக்கு இவனுக்கு போய் உதவி செய்கிறேன் என்பதற்கு மோனிஷா எதுவும் பேசாமல் சிரித்துக் கொண்டே சென்றார். சிறிது நேரம் கழித்து ஒருவர் அங்கு மிகவும் சோர்வுடன் அங்கு ஒரு கடையில் அமர்ந்திருப்பதை பவித்ரா கவனிக்கிறார். அதை பார்த்த பவித்ரா, என்ன ஆயிற்று, ஏன் இவ்வளவு சோகமாக அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டவுடன் அவர் சொல்கிறார், எனக்கு மிகவும் பசி இருக்கிறது, நான் சாப்பிட்டு 2 நாட்கள் மேல் ஆகிறது, எனக்கு சாப்பிட தற்போது உணவும் இல்லை, காசும் இல்லை என்று கூறியவுடன் மோனிஷா மனம் இறங்கி அவனிடம் இருந்த 2 ரொட்டிகளிலிருந்து 1 ரொட்டி எடுத்து கொடுக்கிறார். அதை பார்த்த பவித்ரா, நீ ஏன் இவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறேன், இவர்களுக்கெல்லாம் உதவி செய்தால் உனக்கு பயனே இல்லையே என்று கூறியவுடன் மோனிஷா மறுபடியும் அவளை பார்த்து சிரித்துவிட்டு சென்றார். அப்பொழுது சிறிது நேரம் கழித்து மோனிஷாவுக்கு மிகவும் பசி இருக்கிறது. அதை பார்த்ததால் நான் மிகவும் வயதான கிழமை போல் வேடம் போட்டு அங்கே அமர்ந்திருந்தேன். அதை பார்த்த மோனிஷா என்னை பார்த்து என்னை எழுப்பி, ஏனம்மா இங்கே மயக்கம் அடைந்திருக்கிறீர்கள் என்று கேட்டவுடன் நான் கூறினேன், நான் சாப்பிடவே இல்லையே, எனக்கு மிகவும் பசி இருக்கிறது, உன்னிடம் உணவு இருந்தால் எனக்கு தரியா என்று நான் கேட்டேன். அதற்கு மோனிஷா கூறினார், என்னிடம் எனக்கு 1 ரொட்டி தான், இது உங்களுக்கு போகுமா, இது நான் உங்களுக்கே தந்து விடுகிறேன் என்று கூறியவுடன் நான் கூறினேன், இல்லை, உன்னிடம் இருப்பதே 1 ரொட்டி தான், நீ ஏன் உண்மை என்று கூறியதற்கு, இல்லை இல்லை, நான் அப்புறமாக சாப்பிட்டு கொள்கிறேன், நீ இந்த 1 ரொட்டி நீயே சாப்பிடு என்று கொடுத்தார். அதை பார்த்த பவித்ரா, இவர்களுக்கெல்லாம் நீ ஏன் உதவி செய்கிறார், இதனால் உதவி செய்வதால் உனக்கு எந்த பயனும் இல்லையே என்று கூறினார். இந்த கதையின் பொருள், நாம்